ஏசப்பா, இத்தனை வருஷமா என் பையனுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். அவன் மாறணும் மாறணும்னு சொல்லி. அவன் மாறுவான்ற எந்த அறிகுறியும் எனக்கு இதுவரைக்கும் தெரில. நான் இன்னும் எவ்வளோ நாள் தான் ப்ரே பண்ணணும் எனக்கு தெரியல. என் பையன் மாறுவான்ற நம்பிக்கையே எனக்கு சுத்தமாக இல்லை ஆண்டவரே. என்ன வந்தான் தூக்கி போட்டான் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். நான் சின்ன காலேஜ்லேயே அவன் இஷ்டத்துக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கிறான். டேய் என்னடா இது, நீ பாட்டுல கீழே வந்த இன்னொரு பத்துக்கு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிற. என்னடா அப்ளிகேஷன் ஃபார்ம் அது? நான் உனக்காண்டி பேசி எந்தெந்த காலேஜ்லாம் ரெக்கமெண்டேஷன்ல உனக்கு அட்மிஷன் போட்டு வச்சிருந்தா நீ வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணி வச்சிருக்கிற. அப்படி உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால காலேஜ்ல சேர்ந்து படிக்க முடியாது. என்னோட விருப்பத்துக்கு தான் நான் படிக்க முடியும். டேய், நீ உன் இஷ்டத்துக்கு நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? நீ எங்கெல்லாம் போற, யாரு கூட எல்லாம் பேசுற, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க, போன்ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியாடா? நிறுத்துங்க. உங்க வீட்ல இருந்தா உங்க அடிமையா இருக்கணும்னு ஒண்ணு எனக்கு அவசியம் இல்ல. என்னடா எது பேசினா ஏத்து பேசிட்டு இருக்கிற? அப்படிதான் பேசு. என்னடா அப்படி பேசுற? இது எந்த இடம்? நான் எங்க இருக்கேன்? இவரு சார், இது எந்த ஏரியா சார்? இது விசுவாசம் சோதிக்கப்படுற இடம். விசுவாசமா? அம்மா, நீங்க யாரு? தாமஸ், கொஞ்சம் பிடிப்பா. என்னோட பேரு ஆபிராம். தேவன் என்னை அழைச்சது ஆபிரகாம். ஆபிரகாமா? அம்மா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தாமஸ், உன்னோட பேர் மட்டும் இல்லைப்பா, உன்னோட விசுவாசம் என்னன்னு எனக்கு தெரியும்ப்பா. விசுவாசமா? அதை பற்றி பேச என்ன இருக்கு? தாமஸ், நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறியா? நீ ஜெபிச்ச ஆண்டவர் கேட்பார்னு உனக்கு தெரியுமா? நானும் நம்பணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் ஏன் இன்னும் என் பையனை மாற்றலை? ஏன்னா உன்னோட விசுவாசம் உன்னோட வார்த்தையில் மட்டும்தான் இருக்குது, உன்னோட கிரியையில் இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உனக்கு தெரியாதா? கிரியைனா நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்னு கேட்குறத விட நாங்கள் என்ன பண்ணணும்னு கேளு. நாங்களா? அப்படின்னா? ஆமாப்பா, உன்னால் தனியாக முடியாது. இத்தனை வருஷமாக முயற்சி பண்ண உன்னால் முடியலை. இனிமேல் கர்த்தரோட முயற்சி பண்ணி பாரு, முடியும். கரெக்ட். இத்தனை வருஷமாக எல்லாமே என்னால் தான் முடியும்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை அதுதான் என் பையன் மாறாமல் இருந்ததுக்கு காரணமாக இருக்குமோ? சுயத்தால் முடியாது, சர்வ வல்லவரால் எல்லாம் முடியும். அவர்கிட்ட ஒப்புக்கொடு, அவர் எல்லாம் பார்த்துப்பாரு.
யார் ப்ரோ நீங்கள்? நான் எங்கே இருக்கேன்? இது என்ன புது ட்ரெண்டா? ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? நான் தான் ஐசக். அப்போ உங்கள் அப்பா பேர் என்ன, ஆப்ரஹாமா? ஆமாம் ஜோ. ஐசக்கா? அப்படியே நீங்கள் தான் ஐசக்கா இருந்தாலும் உங்களை மாதிரிலாம் என்னால் ஒபே பண்ண முடியாது ப்ரோ. அப்பா பேச்சு கேட்கறதெல்லாம் அவ்வளோ கஷ்டமா? ஒரு நாள் என் வீட்டில் இருந்து பாருங்க, அப்போ என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஜோ, இதை கடமையாக பார்த்தா கஷ்டம், இதுவே அன்போட பண்ணிப்பார். அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஒபே பண்ணது அன்பால தானா? ஆமாம் ஜோ, அன்பால தான். எங்கள் அப்பா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததை நான் பார்த்துருக்கேன், அதை நான் கற்றுக்கிட்டேன். கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது பலவீனம் இல்லை ஜோ, அது உனக்கு பலன்தான். இப்போதான் ப்ரோ எனக்கு எல்லாமே புரியுது. சாரிப்பா. விடுப்பா, நானும் உங்கள்கிட்ட சொல்லும்போது பொறுமையாக சொல்லியிருக்கணும். அப்படின்னா நீனும் கேட்டிருப்ப. அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, இனி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா. அதில்ப்பா நம்ம 2 பேரும் ப்ரே பண்ணலாம். காட் வில் ப்ரொவைட் த வே. யெகோவா ஈரே,